லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு தாலியை கொண்டு போய் கோவில்ல வச்சு பூஜை பண்ணிட்டு வந்த உடனே கல்யாண வேலைய ஆரம்பிச்சிருவோம். சாயங்காலம் நிச்சயம் முடிஞ்சிட்டா உனக்கு பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தாண்டி. அப்புறம் என்ன, நீ நினைச்சத சாதிக்க போற. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்ல, ஆனா நான் நினைச்சத சாதிக்க போறேன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதானே? ஆமாண்டி, எனக்கு அது கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல பாட்டி, அந்த மித்ராக்காவுக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். யாரு விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அத நீங்க பார்க்க தானே போறீங்க. இல்லடி, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். எனக்கு அந்த வினய் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஏன்? ஏன்னா அவனை பார்த்தாலே தெரியல, அவன் ஏற்கனவே கல்யாணமாகி 2 புள்ளைக்கு அப்பா மாதிரி இருக்கான். அதுவும் இல்லாம அவனோட அம்மா அப்பான்னு சொல்லி 2 பேர் வந்திருக்காங்களே, அவங்கள பார்த்தாலும் அவனோட உண்மையான அப்பா அம்மா மாதிரியே தெரியல. இத பாரு, நாமளும் எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவுமே விசாரிக்காம அவசர அவசரமா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க பாரு, இப்ப நான் சொல்றது உனக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். இத பாருடி, அவசரப்பட்டு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏய், அவனை விட்டா உனக்கு வேற ஆளாடி கிடைக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாரு தேனு. நான் எத்தனை தடவை யோசிச்சாலும் வினய் தான் என்னோட புருஷன். நான் அவரை தான் கட்டிக்க போறேன். ஏய், என்னடி பேசுற? போதும் பாட்டி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் மனசு மாற போறதில்ல. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. நான் காதலிச்ச வினய் எனக்கு புருஷனா வரணும், அவ்வளவுதான். அதனால உங்க வில்லித்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாம நீங்க கொஞ்சம் ஓரமா இருந்தீங்கனாலே அதுவே போதும். ஏய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. ஐயோ, உங்க பேச்சு கேட்டு நான் பட்ட பாடெல்லாம் போதும்டா சாமி. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க பாட்டி. நான் சொல்றது கேளுடி. போங்க. என்ன தேனு நீ? போங்க. இனி இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பண்ணலாம்? நாம நினைக்கிறது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா இந்த டோட்டல் பிரச்சனையும் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் யார் நினைச்சாலும் நடக்காது. அதனால ஃபர்ஸ்ட் அந்த போட்டோவை தேடி நாம கண்டுபிடிப்போம். நல்ல நேரம் ஆரம்பிக்க 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இப்பவே கிளம்பினாதான் பூஜை ஆரம்பிக்க வசதியா இருக்கும். சம்பந்தியம்மா, எங்க எங்க மருமகளை என்ன காணோம்? அவங்க எப்பவுமே இப்படிதாம்மா, லேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மித்ராவையும் காணுமே. இருங்க சம்பந்தி, நான் உங்களை கூப்பிடுறேன். தேனு, மித்ரா, மித்ரா. மா, நான் ரெடி. நீங்க எல்லாம் ரெடி தானே? கிளம்பலாமா? இன்னும் யாருமே கிளம்பின பாடாவே இல்ல. என்னம்மா, யார் ரெடி ஆகல இன்னும்? எங்க போனாங்க எல்லாரும்? என்ன நாகு, ஆடி அசைஞ்சு வரதுக்கு இதுதான் நேரமா? இன்னும் அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கா? நடக்காத கல்யாணத்துக்கு இந்த கிழவிக்கு அலப்பறைய பாரு. என்ன நாகு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. அண்ணி, அவ கிளம்பிட்டு இருக்கா, இது வந்துருவா. சரி சரி, மித்ரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ முன்னாடியே என்கிட்ட கிளம்பிட்டேன்னு சொன்னாலே. மித்ரா, மித்ரா. இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. என்ன மித்ரா, நீ எல்லாம் ரெடியா? ரெடிமா. என்னடா பையனை மறைக்கிறான்? எனக்கு விக்ரம் முகத்தை பார்க்கறதுக்கே கில்ட்டியா இருக்குது வம்ச. அவனை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? எமோஷன் ஆகும், சும்மா இரு. இப்போ தான் காரியம் கைக்கூடி வந்துட்டுருக்கு, நீ ஃபீல் பண்ணி கெடுத்துறாத. நாளைக்கு காலையில் வரைக்கும் அமைதியாக இரு.
சின்ன பையன் கோவத்தில் முறைப்பான். கொஞ்ச நேரத்தில் அவன் கோவம் போயிடும். நீ ஃபீல் பண்ணாமல் மூஞ்சியில் சிரிப்பை லேமினேட் பண்ணி வச்சுக்கோ. மூஞ்சியில் சிரிப்பை வச்சுக்கோ. ம். மாப்பிள்ள நீ அவனை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தால் அவன் முறைச்சிட்டே தான் இருப்பான். என் புது Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு என்னடா தங்கம், நீ எப்பவுமே அழகுதான். என்ன மித்ரா, நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. சம்மந்தி வேற பதட்டமா இருக்காங்க. டயத்துக்கு பூஜையை முடிக்கணுமா? கிளம்பிடலாமா? அவ்வளவுதாமா, கிளம்பிடலாம். மித்ரா, பூஜையில வைக்க அந்த புடவை, வேட்டி, மாங்கல்யம் எல்லாம் ரெடி தானே? எல்லாமே ரெடியாதாமா இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, அது உங்ககிட்டயே இருக்கட்டும். நீ கோயில்ல வந்து கொடு. ஆமா ஆமா, எப்படா இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு இவ காத்துட்டு இருக்கா. பார்த்து பார்த்து பொறுப்பை கொடுக்கறாங்க. சம்பந்தியம்மா, டைம் ஆகுது, கிளம்பலாமா? ஒரு நிமிஷம் இருங்க சம்பந்தி, இதை கூப்பிடுற. எப்பவுமே இப்படிதான் இவ. தேனே தேனே. பாட்டி வந்துட்டோம் பாட்டி. ராசாத்தி, இப்பதான் என் பேத்தி கல்யாண கடையே வந்திருக்கு. இந்த புடவையில தேனு லட்சணமா இருக்கல்ல கார்த்தி? ஆமாமா, நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அழகா இருக்கா. சூப்பர்மேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்லா இருக்கு. தேங்க்யூ சூப்பர்மேன். சரி சரி, பூஜைக்கு டைம் ஆகுதுல, எல்லாரும் கிளம்பலாம். இவங்க கூட போனா அந்த போட்டோவை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப வீட்ல யாரும் இருக்க போறதில்ல. இத சாதகமா பயன்படுத்தி அந்த போட்டோவை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நமக்கு ஒரு வழி கிடைக்கும். அதனால இப்ப வரலன்னு சொல்லி டிராமா போடணும். அண்ணி, நீங்க முன்னாடி போங்க, பின்னாடியே நான் வரேன். அப்ப நீ? இல்ல நீ, நான் கொஞ்சம் அவசரமா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். நீங்க முன்னாடி போங்க, நான் ஒரு ஆட்டோ வேணா பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ, உனக்கு நேரங்காலமே கிடையாது. சரி, எப்படியோ போ. வாங்க, நம்ம எல்லாம் போவோம். சரிம்மா, போலாம் கார்த்தி. ஆமா, தள்ளுங்க. வா போலாம். அப்பாடா, அந்த போட்டோல இருக்கிறது மட்டும் யாருன்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் இருக்கு இவங்களுக்கு. இங்கதானே வச்சு அந்த பொடிய போட்டோவை பார்த்துட்டு இருந்தான்.
போட்டோவை எப்படியாவது இன்னைக்கு தேனிக்கிட்ட காட்டணும். அப்புறம் தேனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடும். என்ன இன்னும் நம்ம வீடு கல்யாணக்கலையே கட்டாம இருக்கு? ஆமா, ஏன் எல்லாருமே அமைதியா வரீங்க? கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு வரலாம்ல. என்னம்மா மித்ரா, உனக்கு என்ன? ஏம்மா உடம்பு சரியில்லையா? இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நிறைய வேலை இருக்குல்ல, அதான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம்மா, உனக்கு தான் டென்ஷன். எனக்கு என்ன, நான் ஜம்முன்னு இல்ல இருக்கேன். இப்போ இந்த நிமிஷம் நான் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு மித்ரா. உள்ளுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் வெளியில மட்டும் வெறுப்பா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க? கார்த்தி, அந்த பக்கம் தான் ஐயர் இருக்காரு. வாங்க நம்ம சரி போலாம். வாங்க. வாங்க. வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாரையும் இப்படி குடும்ப சகிதமா பாக்குறச்சே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல. சாமி, பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. அம்பாளே உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. சாமி யாருக்காகவும் எதுக்காகவும் காத்துட்டு இருக்காது. நாம தான் சாமியோட அருளுக்காக காத்துட்டு இருக்கணும். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? நானும் அந்த அர்த்தத்துல சொல்லல. பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்குன்னு. நீங்க ரெடினா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ரெடிதான் சாமி. சரிப்பா. சாமி, இது வரைக்கும் எங்க வீட்டு கல்யாணம் எல்லாம் பூர்வீக வீட்டுல தான் நடந்திருக்கு. அதே மாதிரி என் பேத்தியோட கல்யாணமும் பூர்வீக வீட்டுல தான் நடத்தணும்னு நினைச்சோம். ஆனா இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து ஏதாவது ஒரு தடங்கல் வந்துகிட்டே இருக்கு. அதுதான் எனக்கு மனசுக்கு சரியா படல. இந்த கல்யாணத்துல யாரு எந்த தடங்களும் இடைஞ்சலும் பண்ணாம இருக்கணும். வேண்டிக்கிட்டு திருமாங்கல்யத்தையும் முகூர்த்த புடவையும் வேட்டியும் பூஜை பண்ணி கொண்டு போகணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம் சாமி. சாமியோட ஆசீர்வாதம் ஜோடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போற இவங்க 2 பேருக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க தான் நல்லபடியா பூஜையை நடத்தி கொடுக்கணும். பேஷா பண்ணிடலாம். திருமங்கல்யத்தை கொடுங்க. இருங்க மித்ரா, அதெல்லாம் கொடுமா. சரிங்கம்மா, இந்தாங்க. இந்த சாமியை ஆசீர்வாதம் பண்ணாலும் நான் உங்க கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் டாடி.
எல்லாரும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், பொண்ணு மாப்பிள்ளையும் 100 வருஷத்துக்கு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு கண்ணை மூடிக்கிட்டு எல்லாரும் மனசார வேண்டிக்கணும். சரி. வேண்டிக்கூட. நான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க கண்ணை மூடி சாமியை வேண்டிக்க சொல்றீங்க. அது நடக்காது பாட்டி. நான் நடக்க விட மாட்டேன். இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. டாடி, நீங்களும் நான் சொல்றத சீரியஸா எடுத்துக்கல. நான் போறேன். நாகு, வாமா, கரெக்டா தான் வந்திருக்க. சாமி கிட்ட இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மனசார வேண்டிக்க. சரிங்க அண்ணி. கடவுளே, எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இவங்க எல்லாரும் ஏதோ ஃப்ராட் வேலை பண்றாங்க. அது என்னன்னு நீதான் எனக்கு காட்டி கொடுக்கணும். அடேங்கப்பா, உங்க வேண்டுதல் பலமா இருக்கும் போலயே. ரொம்ப நேரமா வேண்டிக்கிட்டீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். உங்க வேண்டுதல் பலிக்கிறதுக்கு அம்பாள் துணையா இருப்பா. பிரசாதம் வாங்கிக்கோ.